நேற்றைய தினம் பெங்களூரிலே கிரிக்கெட் வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி உரிய ஏற்பாடுகள் செய்யாமல் 14 பேர் மரணம் அடைந்திருக்கிறார் கூட்ட நெரிசலில். இது நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவிக்கிற பொழுது மனோ தங்கராஜ் அவர்கள், இந்த கோயில் திருவிழாவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடுறாங்க, நாங்க பகுத்தறிவு ஆட்சி நடத்துறோம், இந்த கோயில் திருவிழாவுக்கு மக்கள் இப்படி கூடுவது அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். நான் கேட்கிறேன், எங்க கோயிலுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுறாங்களா? உலகமே வியக்கும் வண்ணம் யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சியிலே ஏறத்தாழ 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கெடுத்துக் கொண்ட நம்முடைய புஷ்கரர் கும்பமேளா திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அங்க ஒண்ணும் இவ்வளவு பெரிய நெரிசல் ஏற்படுது. இது கர்நாடக மாநில அரசாங்கத்தினுடைய தவறு. சீஃப் மினிஸ்டர் போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறார், உரிய ஏற்பாடுகளை பண்ணல. இன்னைக்கு இந்த கிரிக்கெட் வெற்றியை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? தேவையில்லாம ஒரு கூட்டத்தை சேர்த்தி அங்க மக்கள் விபத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதுக்கு கர்நாடகத்துல எல்லா கட்சியுமே நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இப்ப கர்நாடகால போய் கமலஹாசன் அவருடைய சினிமாவை வியாபாரம் பண்றதுக்காக அதை ப்ரமோட் பண்றதுக்காக போறாரு. அங்க போய் அவர் இதை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நரேந்திர மோடி உலகம் முழுக்க பேசிட்டு இருக்கிறாரு, தமிழ் தான் உலகத்தினுடைய மூத்த மொழின்னு. யாராவது நரேந்திர மோடி பேசுனதுக்கு எதுக்கு தெரிவிச்சாங்களா? நான் கேட்கிறேன், பிரகாஷ்ராஜ் எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்குறாருல, அவர் கன்னடத்தை சேர்ந்தவர் தானே, கமலஹாசனுக்கு நண்பர் தானே. கமலஹாசன், பிரகாஷ்ராஜ் இவங்க எல்லாமே சித்தராமையாவை ஆதரிச்சாங்க இல்லையா? இப்ப ஏன் பிரகாஷ்ராஜ் ஆதரிக்காம சட்டம் இல்லாம இருக்கிறாரு? சித்தார்த்னு ஒரு நடிகர், அவரும் கர்நாடகத்தை சேர்ந்தவர் தான், அவரும் நம்முடைய உதயநிதியின் நண்பர் தான். அங்க இருக்கிற சித்தராமையா அங்க இருக்கிற அந்த கன்னட மக்கள் அந்த உணர்வு அதோட நிக்கிறாரு. இங்க இருக்கிற முதலமைச்சரியா நிக்க மாட்டேங்கிறாரு. இது இண்டி கூட்டணி, கமலஹாசன் இண்டி கூட்டணி இதுல ஒரு அரசியல் நடத்துது. கமலஹாசன் இதுல ஒரு வியாபாரம் பண்றாரு. உங்களுக்கு தெரியும், கமலஹாசன் அந்த வியாபாரத்துல வெற்றி பெறுவதற்காக அவர் மக்கள் நீதி மையத்தையே அடமானம் வச்சாரு ஒரு ராஜ்யசபா பதவிக்காக. அவரே டார்ச் லைட் எடுத்து வேகமா அடிச்சு ஓட்டச்சு இல்லையா, லஞ்ச ஊழல் குடும்ப ஆட்சிக்கு எதிர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு டக்குன்னு போயிட்டார் இல்லையா? அதே மாதிரிதான் அரசியலுக்காக கமலஹாசன் எதையும் செய்வாரு. அவருடைய படம் வெற்றி அடைவதற்காக யார் காலில் வேணாலும் விடுவாரு. அவருடைய அந்த வியாபாரத்துக்கு இந்த மொழி சிக்கலை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் உலகின் மூத்த மொழி, அதை நரேந்திர மோடி உலகம் முழுக்க பறைசாற்றி வருகிறார். அதனால இதுல திமுக, சித்தராமையா, DK சிவகுமார், பிரகாஷ் ராஜ் இவங்களுடைய இரட்டை வேடம் மிக தெளிவாக தெரியும். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.